Tanja, what you are doing? I'm I am waiting. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னி ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு ஷாப்புக்கு போகிறோம். அங்கே வந்து ஹாலோவின் செலிப்ரேஷனுக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம போயிட்டு அந்த திங்ஸ், அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பார்த்து நமக்கு ஏதாவது தேவை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வரலாம். இது வரைக்கும் நான் ஹாலோவின் செலிப்ரேட் பண்ணதில்லை. ஸோ இந்த இயர் செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்ட்டு பார்க்கலாம். லாஸ்ட் இயர்லாம் வீட்டுக்கு வெளியில் வந்து டோர் நாக் பண்ணிட்டு சாக்லேட்ஸ் கேட்பாங்க. குட்டி குட்டி பசங்க நிறைய காஸ்டியூம்ஸ் போட்டு வருவாங்க. அவங்களுக்குலாம் நம்ம சாக்லேட் தான் அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த இயர் வந்து நடக்குமான்னு தெரியாது. பிகாஸ் இந்த மாதிரி கோவிட் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. பட் நம்ம இப்போ ஷாப்பில் ஆனால் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ போய் பார்க்கலாம். என்னோட கிட்ஸ், என் ஹஸ்பண்ட் எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க ரெடி ஆகிட்டு. நான் தான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ வாங்க நம்ம ஷாப்புக்கு போகலாம். Oh, new shoe. Who bought this one, Tanuja? Daddy. எதுக்கு வாங்கி கொடுத்தாரு அப்பா? Because I'm good. இப்போ கடைக்குள்ளே வந்துட்டோம். என்ட்ரான உடனே ஹாலோவின்னு போட்டு ஃபுல்லுமே இந்த மாதிரி பம்கின்ஸ் தான் வச்சுருக்காங்க. பாப்பாவுக்கு வந்து இந்த சின்ன பம்கின் தான் வேணுமா. மான்ஸ்டர் பம்கின் அந்த பக்கம் இருக்குது. அது மான்ஸ்டர் பம்கின் சொன்னோடனே அவள் பயந்துட்டா. அது வேண்டாம், நம்ம சின்ன பம்கின் எடுத்துக்கலாம், இதிலே போயிட்டு நம்ம கட் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி ஹாலோவின் பற்றிலாம் பேசுகிறதுனால அவளுக்கு நிறைய இதை பற்றி தெரியுது. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பேஸ்கெட்டு. ஸோ இதில் ஃபுல்லுமே வந்து பசங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க போய் சாக்லேட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. இது மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க ஹாப்பி ஹாலோவின் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து இதில் ட்ரீட் கொடுக்கணும் அவங்களுக்கு, அதாவது சாக்லேட்ஸ் கொடுக்கணும். அதுதான் இங்கே ஃபுல்லுமே ஒரு பெரிய செலிப்ரேஷன். நம்ம நாராயண கோபாலான்னு சொல்லிட்டு ஒரு சொம்பை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ரைஸ் வாங்கிட்டு வந்திருப்போம் சின்ன வயசில். அந்த மாதிரி தான் இந்த ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பசங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது, கூச்சம் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் பண்ணுறாங்க. இது என்ன ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா பசங்க ரொம்ப தைரியமாக நம்ம கிட்ட வந்து பேசுறது, ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட போயிட்டு அவங்க ஹாப்பி ஹாலோவின்னு சொல்லிட்டு அவங்க கேண்டீஸ் கலெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் இயர் அங்கே இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க. அது சுற்றிலும் ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கும், அது உள்ள நிறைய சின்ன பசங்க. ஸோ அவங்களாம் அடிக்கடி பார்க்குற ஃபேஸுங்கிறதுனால நம்ம கிட்டலாம் வந்து ரொம்ப தைரியமாக அன்றைக்கி பேசிட்டு சாக்லேட்லாம் கேட்டுட்டு இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பிளேட்ஸு, நிறைய கெஸ்ட்லாம் வீட்டுக்கு வருவாங்க போல், அதனால ஹாப்பி ஹாலோவின்னு சொல்லி பிளேட்ஸு, நிறைய கப்பு, அந்த மாதிரிலாம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே. இது வந்து ஸ்பைடர் பிளேட்டு. இதுவுமே ஃபுல்லாக சாக்லேட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு தான். இதுவும் பம்கின் அவள் எடுத்துகிட்டு வந்துட்டா எங்கேருந்தோ கண்டுபிடிச்சி. இதுலேயும் வந்து ட்ரீட் தான், சாக்லேட்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான். மேலே இருக்க அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே சாக்லேட்ஸ் வாங்குவாங்க போல். இது வந்து மண்டோடுக்குள்ளார லைட்டு போட்டிருக்காங்க, நல்லா செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பம்கின்குள்ளே வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப காமெடியாக இருக்குது. இருக்கிறதுல இந்த மாஸ்க் தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு கண்ணு தான் வச்சுருக்காங்க. அதுவுமே அந்த ஒரு கண்ணு வந்து ஒரு மாதிரி இருக்குது, நம்மளை பார்க்குற மாதிரி, எந்த பக்கம் திருப்பினாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. அதனால கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஸ்கேரியாக ஃபீல் ஆச்சு. மற்ற எல்லா மாஸ்க்குமே ரொம்ப கொடூரமாக பண்ணியிருக்காங்க. இந்த பேய் எல்லாம், நம்ம பேய்க்கு என்னெல்லாம் உருவம் சொல்லுவோமோ எல்லா உருவத்துலேயுமே மாஸ்க் இருக்குது இங்கே. இதெல்லாம் பசங்க நைட் டைமில் போட்டுட்டாங்கன்னா உண்மையாகவே பயந்துருவோம். அன்றைக்கி மட்டும் வீட்டு விட்டு வெளியிலே போகக்கூடாது. வால் வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப பயமாக இருந்தது இந்த சவுண்டு. பாப்பா ரொம்ப பயந்துட்டா. எப்படி தான் இந்த அளவுக்கு சவுண்டெல்லாம் செட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அவள் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தா. அப்புறம் இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை நாங்கள் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதில் வீடியோ எடுக்கலை. பட் அவள் ஆனால் சரியாயிட்டா. அதுக்கப்புறம் அது கூடவே நம்ம நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. அடுத்து இது பம்கின்குள்ளார லைட் எரியுது. இது நம்ம செட் பண்ண முடியல, இது வாங்கிட்டு போய் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸில்.
இது வந்து பேய் வீடு மாதிரியே இருக்கு. இதுவுமே ரொம்ப உண்மையா அப்படியே பார்க்க பேய் மாதிரியே இருக்கு. நம்ம படத்துல இங்கிலீஷ் படத்துல வர்ற பேய்ங்க மாதிரியே இருக்காங்க எல்லாருமே பாக்குறதுக்கு. பாருங்க, பயம் போயிட்டு அவ மண்டோடெல்லாம் எடுத்து கையிலேயே விளையாட ஆரம்பிச்சிட்டா. விச்சோட காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்ஸ்லலாம் ஹாலோவின் செலிப்ரேஷன் அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு அனுப்பணும். இந்த இயர் தான் இவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஸோ இவளுக்கு பார்க்கணும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பிரின்சஸ் ட்ரெஸ்ஸு. பேயின்னு இருந்தால் பிரின்சஸ்ன்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டு அதுக்குமே இருக்கும். நான் பேய் நீ பிரின்சஸ் அந்த மாதிரிலாம் கூட வருவாங்க. அவ நல்ல பகில பாப்பா, சின்ன பாப்பா இவ யாஷிகா, இவ நல்லா தூங்கிட்டா. இப்பதான் எழுந்துருச்சு பேனு முழிக்கிறா. இது அப்படியே பாக்குறதுக்கு ஸ்கெலட்டன் எலும்பு கூடு செம்மையா இருக்கு. ஒரிஜினல் ஆனால் பிளாஸ்டிக் தான், ஃபுல்லுமே பிளாஸ்டிக்கால தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கு. அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா இதெல்லாம் பார்த்துட்டு. அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாக இருந்தது ஷாப்பில் இன்றைக்கி இருக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்து விளையாடிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கே. இது அப்படியே பேய் மாதிரி இருக்குது. நம்ம காஞ்சூரிங் படத்துலலாம் வர்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருப்போம். அதெல்லாம் சின்ன சின்ன சிலையாக நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு ஒரு இதுவாகுது. இந்த மண்டோடுக்கு வந்து வாய் ஓப்பன் ஆகுற மாதிரி வச்சிருக்காங்க. கால் அப்படியே ரத்தமா இருக்க மாதிரி கட் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க. லப்பர்ல இருக்காது. இதுதான் வாய் ஓப்பன் ஆகுது. நம்ம வச்சா கடிக்கிற மாதிரி, ஆனா கடிக்கலாம் இல்லை, சும்மா தான். இதெல்லாம் மாஸ்கோட ட்ரெஸ் அப்படியே அட்டாச்சாக கிடைக்குது. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இந்த மாஸ்க் போட்டால் அப்படியே நம்ம பேய் ஜோக்கர் மாதிரியே தான் இருப்போம். இது டிஷர்ட்டு, எலும்புக்கூட டிஷர்ட்டு. நிறைய பெரியவங்க போட்டிருப்பாங்க அன்னைக்கு. எல்லாமே அந்த ஹாலோவின் டே செலிப்ரேஷனுக்கான காஸ்டியூம்ஸு. இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் வாங்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து ஒன்று ஒன்று அவங்களுக்கு அப்படியே பார்த்துட்டு எடுத்துகிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. பயப்படக்கூடாது பேபி. இந்த ஹாலோவின் vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.